ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, பகலின் குளிர்ச்சியான வேளையில் தகப்பனும் பிள்ளையுமாய் நடந்து சென்றார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனா கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்படி என்றால் மனிதனும் தேவனும் ஒன்றாக இருந்தார்கள். மனிதனும் தேவனும் ஒன்றாக வாழ்ந்தார்கள். பகலில் குளிர்ச்சியான நேரங்களில் ஆதாமும் ஏவாளும் தேவனும் தகப்பனும் பிள்ளையுமாய் உலாவினார்கள், வாக் போனார்கள். ஆனால் பாவத்தை தன்னில் பெற்றுக்கொண்ட ஆதாமும் ஏவாளும் தாங்கள் நிர்வாணி என்பதை அறிந்து தோட்டத்தின் மறைவில் அவர் ஒளித்து கொண்ட போது ஆண்டவர் அவளை நோக்கி கூப்பிடுகிற சத்தம், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் தேடுகிறார். ஆண்டவர் தன் பிள்ளையை தேடுகிறார். என் பிள்ளை எங்கே? எப்போது என்னோடு நடப்பானே, என்னோடு பேசுவானே, என்னோடு நல்ல உறவு வைத்துக் கொள்வானே, எங்கே என் பிள்ளை? ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? எனக்கு கண்ணீர் வருகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நல்லா சபிச்சிருவாரு. என்ன? நீ நெற்றியின் உயர்வையால் ஆகாரத்தை புசிப்பாய், மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், இப்படியெல்லாம் சொல்லிடுவார். அதை நீங்கள் அப்படி ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது என்ன தோணுனா, அப்பா நல்லா அடிச்சிட்ட பிறகு மனஸ்தாபம் போடுவாங்க தெரியுமா? பெற்றவங்க பிள்ளை அழும்போது மனசு கரைஞ்சி போகும். அந்த மாதிரி கோபத்தில் ஆண்டவர் மனிதனையும் சர்பத்தையும் சபித்து விட்டார், விட்டுருங்க. ஆனால் தான் பிள்ளை நிர்வாணி என்பதை அறிந்த போது அவனுக்கு தோளுடைய திட்டி தள்ளிட்ட பிறகு தோளுடைய எடுத்து மாற்றார். என்ன பண்ணுறாரு? என்ன அன்பு பாருங்களேன். சபிச்சிட்ட பிறகு அவனுக்கு என்ன பண்றாரு? தோல் ஆடையை உடுத்துகிறார். அன்றிலிருந்து இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் நம்மோடே நம்மோடே உலாவி நம்மோடே வாசம் பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு திருச்சபைகள் சடங்காக மாறிவிட்டது. கிறிஸ்தவம் மதமாக மாறிவிட்டது. ஆனால் கிறிஸ்தவம் என்பது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஆழமான உறவு. இங்கே ஆபிரகாம் பலி செலுத்தும் போது பறவைகளை துண்டிக்காமல் விட்டு விடுகிறான். அப்போது உன் ஜனங்கள் 400 வருடம் எகிப்திலே அடிமையாக இருப்பார்கள் என்று சொன்னார். ஆனால் இந்த விடுதலையாக்குவதற்கு 430 வருடங்கள் ஆயிற்று. ஏனென்றால் 429 வருஷம் வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. யார்? இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் நல்லா சாப்பிட்டாங்க. அவங்க அடிக்கடி மோசையை பார்த்து சொல்கிற விஷயம்னா, அங்கே நல்லா நம்ம சாப்பிட்டோமே, இறைச்சியை சாப்பிட்டோமே. என்ன சாப்பிட்டாங்களா? இறைச்சியை சாப்பிட்டோமே, வனாந்திரத்தை எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. அப்படி என்றால் சம்பூரமாய் சாப்பிட்டார்கள். ஆனால் யோசேப்பை அறியாத இன்னொரு ராஜா வரும்போது கஷ்டம் வந்துச்சு. இப்போது இவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கும் போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்களுடைய உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அப்போது ஆண்டவர் நம்முடைய கண்ணீரான நேரங்களில், துன்பமான நேரங்களில் நாம் இடுகிற கூக்குரலை, நம்முடைய ஜபங்களை ஆண்டவர் கேட்கிறார். இங்கே வேதம் சொல்கிறது, அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். நம்ம தொட்ட ஒரு விஷயம், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அப்போ ஒரு தகப்பன் தன் பிள்ளை படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறார். ஐயோ, என் பிள்ளைங்க இவ்வளோ கஷ்டப்படுது. என் பிள்ளைங்க எல்லாரும் பெற்றவர்கள் தான். பெற்றவர்களுக்கு பிள்ளைகளை தப்பே பண்ணாலும் சரி, அவருடைய வேதனைகளை பார்த்து, அவர்கள் படுகிற துன்பங்களை பார்த்து
கண்ணீர் வடிக்காத பெற்றோர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. கோபத்தில் பேசினாலும் கூட அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறேன், தான் பிள்ளைங்கிற ஒரு பாசம் பொங்கிட்டு வரும். ஆகவே 430 வருடங்கள் அடிமைப்பட்டு இப்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன், என் பிள்ளைகள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன், என் ஜனங்க கண்ணீர் விடாமல் சந்தோஷமாக வாழணும். என் பிள்ளைங்க கண்ணீர் விடாமல் சந்தோஷமாக வாழணும். எப்படி வாழணுமா? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அன்னைக்கு வந்தவர் தான் இவர். என் பிள்ளைகளை படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே என் பிள்ளைகளை எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறேன்? பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்தில் கொண்டு போய். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய துன்பங்களை பார்த்திருக்கிறார், பாடுகளை பார்த்திருக்கிறார். மிகவும் ஆண்டவருக்கு பிடித்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் அனுபவித்ததை சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம், உள்ளான இருதயத்தில் அவரோடு உறவாடுவது தான். இன்னைக்கு அந்த உறவாடுதல் நம்மிடத்தில் இல்லை. அவரோடு பேசுகிற அனுபவம் நம்மிடத்தில் இல்லை. நிறைய நேரங்களில் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறாரா? நீங்க பாருங்க, ஜெபம் என்பது வேறு, உறவு என்பது வேறுங்க. ஜெபம் என்பது வேறு, உறவு என்பது வேறு. ஆண்டவரே இதை தாரம், இதை தாரம், அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இப்படியெல்லாம் நம்ம வேண்டிட்டு இருக்கோம். அண்ணா, உறவு என்பது என்ன தெரியுமா? அப்பா உம்மை நேசிக்கிறேன்பா, என்னோட இருங்கப்பா. அப்பா உம்முடைய நேசம் என்னோட போதுமப்பா, உம்முடைய அன்பு எனக்கு போதுமப்பா. அப்பா என்னோட பேசுங்கப்பா. நான் உன் பிள்ளை இல்லையா? நான் உன்னுடைய பிள்ளை இல்லையா? நான் உன்னுடைய பிள்ளை இல்லையா? அப்படி நம்ம சொல்லும்போது ஆண்டவர் அப்படியே உருகி போவார். ஆண்டவர் அப்படியே உருகி போவார். நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே நான் உன் பிள்ளை இல்லையா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உறவு. ஜெபம் என்பது வேறு. அதில் இருக்கும். ஆனால் அந்த ஆழமான நேசத்தை விரும்புகிற மனிதன் யாரோ அவன் கேட்காமலே தேவன் செய்வார். தேவனுடைய ஆழமான நேசத்தை அன்பையும் விரும்புகிற மனிதன் யாரோ அவனை ஆண்டவர் நேசிப்பார். உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர், நான் அடிக்கடி நான் நிறைய மீட்டிங்கில் போகும்போது சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? அவரை நேசிங்க, அவரில் அன்பு கூறுங்கள். இதை விட மகத்துவமான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இங்க சொல்றாரு, என் பிள்ளைங்க படுற பாட்டை நான் பார்க்குறேன். அதனால நான் என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்? பாலும் தேளும் ஓடுகிற விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். ஆகவே மோசே, நீ என்ன பண்ற? அவர்களை அழைத்து கொண்டு போ என்று சொல்லும்போது, அப்போது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவளுக்கு சொல்லும்போது, அவருடைய நாமம் என்ன என்று என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? உம்முடைய நாமம், உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அவருக்கு ஒரு பெயர் வச்சான், யெகோவா ஈரே. ஆகார் அவருக்கு பேர் வச்சான், என்ன வச்சா? என்ன வச்சா? என்னம்மா? என்னை காண்கிற தேவன். யெகோவா ஷாலோம், சமாதானத்தை தேகர். யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ஷிட்கேனோ. அவ்வளவு நாமங்கள் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சொன்னாரே,
நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன். அங்க ஒரே ஒரு வார்த்தை, இருக்கிறேன் என்பது ஒரு பேரா இருக்க முடியுமா? இருக்கிறேன் என்பது ஒரு பேராக இருக்க முடியுமா? யெகோவா என்பது அவருடைய நாமம். ஆனால் இங்கே அவர் சொல்றார், நான் இருக்கிறேன், இதுவே என் நாமம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் இருக்கிறேன். நான் உங்களோடு இருக்க ரீகாலாதாரா நான் ஷகனாதாரா நான் உங்களோடு இருக்கிறேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் இருக்கிறவன். அங்க மனோவா 14ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நீ தூதனானால் நான் வைக்கிற அப்பத்தையும் மானத்தையும் புசிக்க வேண்டும் என்று சொல்லும்போது, அவன் சுட்டு கொண்டு வர வரைக்கும் தூதனாவன் இருக்கிறார். ஒரு பாறை மேலே வைக்கும்போது தூதன் கோலினால் தொடும்போது அப்போ கேட்குறான், உமது நாமம் என்ன? உமது நாமம் என்ன என்று சொல்லும்போது அதிசயம் என்று சொல்லுகிறார். உமது நாமம் என்ன என்று சொல்லும்போது அதிசயம் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதனோட ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? உன் துன்ப நேரத்தில் நான் உங்களோடு இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதுதாங்க அந்த வார்த்தையோட அர்த்தம். நீ படுகிற உபத்திரவத்தில் நான் இருக்கிறேன். உன்னுடைய கண்ணீரின் மத்தியில் நான் இருக்கிறேன். உன் வேதனை மத்தியில் என்னை நோக்கி கூப்பிடுகிறாயே, அங்கே அப்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் முழு வேதாகமத்தை நீங்கள் தியானிக்கும் போது அவள் சொல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா 46:28 வாசிக்கும் போது, ஏசாயா 41:10 வாசிங்களேன். 46:28. எரேமியா 46, எரேமியா 46:28, எரேமியா 46:28, ஏசாயா படிங்க. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன். ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை. சொல்றாரு, நீ தப்பு பண்ணிட்ட யாக்கோபு, ஆனா நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னோடு தான் இருக்கிறேன். எனக்கு அப்படியே கண்ணீரா வந்துரு பாருங்களேன். நீ தப்பு பண்ணாலும் உன்னை மட்டா தண்டிப்பேன். ஆனா நான் எங்க தெரியுமா இருக்கேன்? உன்னோட தான் இருக்கிறேன். தன் பிள்ளை தவறு செய்யும் போது ஒரு தகப்பன் தண்டிக்கிறான், ஆனா பிள்ளையை விட்டுட்டு போறது இல்லை. ஆக எரேமியா சொல்லும் போது, என் தாசனாகிய யாக்கோபே, ஆஹா என்ன வார்த்தை! என் தாசனாகிய யாக்கோபே பயப்படாத என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னோட தான் இருக்கிறேன். உன்னெல்லாம் துரத்தினான் தெரியுமா? உனக்கு விரோதமாக எழுப்பி நின்று இதெல்லாம் பண்ணான் தெரியுமா? உனக்கு விரோதமாக உன்னை கஷ்டப்படுத்தினான் தெரியுமா? அவனை நான் விட மாட்டேன். அவனை நான் நிர்மூலமாக்குவேன். தப்பு செஞ்ச உன்னையே நான் தண்டிப்பேன். உன்னை நிர்மூலமாக்க மாட்டேன், ஆனால் தண்டிப்பேன். அதுக்கு முன்னால் 2 வார்த்தை சொல்லுது, என்ன தெரியுமா? என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாத, நான் உங்கூட இருக்கிறேன். சொல்லிட்டு உன்னை நிர்மூலமாக்குனவர்களை நான் தண்டிப்பேன், ஆனாலும் உன்னை நிர்மூலமாக்க மாட்டேன், மட்டா தண்டிப்பேன். ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிள்ளை தவறு செய்யும்போது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தண்டிக்கிறான். ஆனால் எதிரி தான் பிள்ளைக்கு வரும்போது என்ன பண்ணுறான்? விட்டு கொடுக்க மாட்டான். தன் பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டான்.
ஆகவே மட்டாய் தண்டிக்கும் போது அதுக்கு முன்னால் கூப்பிட்ற வார்த்தை தான் ரொம்ப அழகான வார்த்தை. என் தாசனாக யாக்கோபே பயப்படாதப்பா, நான் உங்களோட தான் இருக்கிறேன். ஆனாலும் உன்னை உதைப்பேன், ஆனாலும் உன்னை தப்பு பண்ணா உதைப்பண்டா. என்ன அன்பு, என்ன அன்பு, என்ன என்ன அன்பு. கர்த்தர் நல்ல. நான் ஹிந்துவாக இருக்கிறச்ச இன்னைக்கு தேவதாசன் டாக்டர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கீங்க? கை தூக்கு பார்க்கலாம். தேவதாஸ் ஐயாவோட டாக்டர் வந்தாங்க. அங்கே இருக்காங்க. அப்போல்லாம் நான் ரட்சிக்கப்படலை. அவங்க வீட்டில் காஸ்பல் மீட்டிங் நடக்கும், ட்ரம்ஸ் வாசிக்க போவேன் அவங்க வீட்டுக்கு. அப்போல்லாம் நான் ரட்சிக்கப்படலை. சும்மா ஜேக்கப்போட போயிட்டு சும்மா ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு வருவேன். அப்போல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கல, ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த குடும்பங்கள், அவங்க அம்மா ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தாங்க அந்த நாட்களில் எனக்கு. அப்போல்லாம் கர்த்தரை அறியாத நாட்கள் எனக்கு. அந்த பிள்ளை சின்ன வயசுல என்னை பார்த்துருக்கோம் நான் எப்படி இருந்தேன்னு. ஆனால் அப்போல்லாம் காஸ்பல் மீட்டிங் அவங்க சொல்லுவாங்க. அப்போ நான் பங்காரு அடியார்கிட்ட போய்க்கும்போது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னாங்க. அட போடா, வாயில் போட்டாடா மென்று பார்க்க முடியும், அசிங்கமாக தேடிட்டு வருவேன். ஆனால் இன்றைக்கி கர்த்தரை நான் ருசித்து பார்க்குறேன். நீங்கள் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, உண்மையாக நேசிச்சா போதுங்க. ஆண்டவரே, கடவுளாக பார்த்து பழகாதீங்க, தகப்பனாக பார்த்து பழகுங்க. இந்த வசனம் நீங்கள் உள்ளே போய் பாருங்களேன், அப்படியே மனசு பொங்கி வருங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தப்பு பண்ணும்போது மட்டாய் தண்டிக்கிறாரு, நிர்மாணமாக்குவது இல்லை. அதுக்கு முன்னால் சொல்ற வார்த்தை, என் தாசனாக யாக்கோபே, என் பிள்ளைய பயப்படாதப்பா, நான் உங்கள்கிட்ட தான்பா இருக்கிறேன் சொல்லிட்டு, உனக்கு விரோதமாக இருக்கிறவங்கள நான் நிர்மூலமாக்கிடுவேன், ஆனால் தப்பு பண்ண உன்னை மட்டா தண்டிப்பேன். 2 அடி உனக்கு விடும், அவனுக்கு 10 அடி விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ தவறு செய்தாலும் கூட நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ என் பிள்ளை, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நான் உன்னோடவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் உன்னோடு தான் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவருடைய நேசம், அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. ஏசாயா 41:10 சொல்லுது. ஏசாயா 41. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். திகையாதே, தகச்சு போகாத, நான் உன் தேவன்பா. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் திகைத்து போகிறோம், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறோம். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். அப்போ அடுத்த வாழ்க்கையில என்ன செய்ய போறோம்னு நமக்கு தெரியல. என் வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியல. என் வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி, எவ்வளவா, என்னமா இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. என்ன சில விஷயங்களை, இந்த காரியத்தை செய்ய முடியாமல் திகைத்து போய் நிற்கிறோம். அப்ப சொல்றாரு, அப்பா நான் உன் கூட இருக்கிறேனப்பா, நீ ஏன்பா பயப்படுற? ஒரு தகப்பன் உண்மையை அப்படி உருவகப்படுத்தி கொள்ளுங்கள். உருவகங்கள் தான் நிச்சயம். ஒரு பிள்ளை என்ன அப்படி சோர்ந்து போன நேரத்தில், தகச்சு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நேரங்களில் ஒரு தகப்பன் கூட இருந்து எப்படி சொல்வார்? நீ பயப்படாதுப்பா, நான் உன் கூட இருக்கிறப்ப நீ ஏன்டா கவலைப்படுற? நான் பிள்ளைக்கு சொல்லுவேன்ல, நான் உன் கூட இருக்கிறேன்னு, நீ ஏன்டா பயப்படுற? நான் உன் கூட தானப்பா இருக்கிறேன், பயப்படாத, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீ ஏன்பா திகைச்சு போற? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம், என் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. எப்படி செய்வனா? எனது வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் விட்டுருவேன்னு நினைக்கிறியா உன்னை? நான் திகைத்து போகிற நேரங்களில், கண்ணீரான நேரங்களில்,
சோர்ந்து போன நேரங்களில் அவர் சொல்லார், எந்த நிலையிலும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்றோம். நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ ஏன் தகச்சு போகிற? நீ ஏன் கலகுகிறாய்? நான் உன் கூட இருக்கிறேனப்பா. நான் உனக்கு என்ன தெரியுமா செய்வேன்? உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் வலது கரத்தை, நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்க என் கையில் வச்சிருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ற, என் கையில் வச்சிருக்கேன்ப்பா உன்னை. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கைகளில் வரைந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, என் உள்ளங்கைகளில் வரைந்து இருக்கிறேன்ப்பா. என் உள்ளங்கையில் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ எங்க இருக்கன்னு நினைக்கிற? உள்ளங்கையை வச்சிருக்கேன். உன்னை உள்ளங்கையில் வச்சிருக்கிறேன். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் ஏசாயா 49:15-16 வாசி. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. என்ன அருமையான அன்பு இல்லை இது? ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? பெற்றெடுத்த தாய் தன் பிள்ளையை மறந்து போவாளா? நான் ஹாஸ்டல் நடத்துறதுனால, அனாத ஆசிரமம் நடத்துறதுனால சொல்றேன், எத்தனை பிள்ளைங்களை பெற்றோர்கள் முறைக்கு விட்டுட்டு போயிடறாங்க. என்னோட மகள் ஒரு குழந்தை தத்தெடுத்து வளர்க்குறா. பெற்ற உடனே அந்த பிள்ளையை பெற்றோர்கள் தூக்கி போட்டாங்க வெளியே. வேணான்னு சில காரணங்கள், அது நான் சொல்ல விரும்பவில்லை. பெற்றவங்க தூக்கி போட்டாங்கய்யா. அந்த பிள்ளை ஏதோ ஒரு இடத்துல அனாதையாக வளர்ந்து, அதன் பிறகு கவர்மெண்ட்டு இந்த பிள்ளையை நீங்கள் வளர்த்துக்கிறீங்களான்னாங்க. எங்கள் ஹாஸ்டலுக்கு அனுப்புனாங்க. அப்போ என் மக சொன்னா, எனக்கு பெண் இல்லை, இதை நான் தத்து எடுத்துக்கிறேன். அவள் இன்னைக்கு பேசுகிறா பாரு அப்பா, அது வேறு விஷயம். நேற்று இன்ஸ்பெக்ஷன் கூட சொன்னேன், என் மகளோட பிள்ளைங்களை இவ அடிக்கிறா, இவ திட்டுறா, இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான். என் மகள்கிட்ட சொன்னேன், என்னப்பா இப்படிலாம் பண்ணுற? நான் சொன்னேன், அவள் உண்மையாகவே உன்னோட மகளாக தான் இருக்கிறான்னு. என்னப்பா, அந்நியனாக இருந்தால் தான் அநாதன் புரிஞ்சா என்ன பண்ணுவான்? ரிசர்வோடாக இருப்பான், பிள்ளைங்களை திட்ட மாட்டான். ஆனால் சொந்த பிள்ளைன்னு, இப்போது 2 பேர் அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், என்ன பண்ணுவாங்க? சண்டை வந்தால் திட்ட தான் செய்வாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. அதை தான் அவள் செய்கிறான். அவள் ஆரோக்கியம் வளர்றா. அதை நீ தடை பண்ணாத. அளவு மிஞ்சி போகும்போது கண்டி. உன் பிள்ளைங்க 2 பேரும் அக்காவும் தம்பிக்கும் சண்டை வரும்போது அம்மா நடுவில் போய் வந்து திட்டுவாங்களா, அந்த மாதிரி திட்டு. ஆனால் பிள்ளை கரெக்டாக தான் வளர்றா, விட்டுருவேன் நான். நேற்று அதை தான் சொல்கிறேன். பெற்ற தாய் கூட, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்து கூட போனாலும் கூட அவர் சொல்றாரு, அவர்கள் மறந்தாலும். இன்னொரு பையன், ஜான் கன்னடின்னு ஒரு பையன், அவங்க அப்பா தூக்கிட்டு வந்து ஒரு அநாத ஆசிரமம், அதை வாசலில் என் பிள்ளையை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் உள்ளே போய் ரிஜிஸ்டர் எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே குழந்தைய அங்கேயே போட்டுட்டு அந்த ஆள் கிளம்பி போயிட்டான். வந்து பார்த்தா அப்பா அந்த ஆள் கிடையாது, அந்த குழந்தை. பெற்ற தாய் கூட தம் பிள்ளையை மறந்து போங்க. இல்லைன்னா அநாத ஆசிரமம் தேவையில்லைங்களே, தேவையில்லையே, தேவையில்லையே.
பெற்றவர்கள் பிள்ளையை மறக்கிறதுனால தானுங்க அனாத ஆசிரமம். பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் கூட உன்னை மறந்து போகலாம். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என்னோட உள்ளங்கையில் உன்னை வச்சிருக்கையா, என்னோட உள்ளங்கையில் வச்சிருக்கையா. என் உள்ளங்கையில் தானமா இருக்கிற. பிரைஸ் எல்லாம். எனக்கு அன்பானவர்களே, அவரை போல அன்புள்ள தேவன் வேற யாரும் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்குற மிகப்பெரிய வரமே என்ன தெரியுமா? நான் இது வரைக்கும் கேட்குற வரம், உண்மை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தார். அதுதான் எனக்கு முதல்ல தேவை. ஆண்டவரே, உண்மை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தார். எரேமியாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்டை இந்த ஜனத்துக்கு எதிரான, ஆமன் படிங்க. இந்த ஜனத்துக்கு எதிரான அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்கும் உன்னை தப்பி வைப்பதற்கும் நான் உன்னுடனே இருக்கிறேன். உனக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் வந்தாலும், உனக்கு விரோதமாய் உறவினர்களே எழும்பி நின்னாலும், உனக்கு விரோதமாய் அயலகத்தார் எத்தனை பேர் நின்னாலும் சரி, இப்போ சொல்றேன், கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடைய. அவர் சொல்றார், உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், உனக்கு விரோதமாய் நிற்பாங்க, ஆனா நான் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பிப்பதற்காகவும், அல்லேலூயா, உன்னை அவங்க கையிலேருந்து ரட்சித்து உன்னை தப்பி வைப்பேன், உன் எதிரி கையிலிருந்து தப்பி வைப்பேன், உன் எல்லா நாச மோசங்களிலிருந்து கர்த்தர் உன்னை தப்பி வைத்து என்ன பண்ணுவாராம்? அதற்காகவே நான் உன் கூட இருக்கிறேன்பா. என்ன அருமையான வாக்குத்தத்தம். அவளுக்கு உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினாலும், ஆனால் உன்னை மேற்கொள்ள விட மாட்டேன். ரீபா கனமா தூரானா ஷிகனா தாரானை கலபா ரொக்கனபா. உன் சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ள ஒரு நாள் நான் விட மாட்டேன். அவளுக்கு உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள விட மாட்டேன்பா. அவங்க கையில் நான் உன்னை சாதாரணமாக நான் விட்டுற மாட்டேன்பா. அவங்க கையில் நான் உன்னை விட்டுற மாட்டேன்பா. நான் உன்னை ரட்சிப்பேன். உன்னை அவர்கள் கையிலிருந்து தப்பி வைக்கும்படி நான் உன்னோட கூட இருக்கிறேன். உன்னோட கூட இருக்கிறேன். உன்னோட கூட இருக்கிறேன். உனக்கு விரோதமாய் சத்துரு வந்தாலும், உனக்கு விரோதமாய் யாரும் வந்து நின்னாலும், அவங்க கையில் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்பா. ஒரு தகப்பனை விட்டு கொடுப்பானா சத்துரு கையில் தன் பிள்ளைய? உனக்கு விரோதமாய் சத்துரு வந்து நிற்கும்போது விட்டு கொடுப்பானா? நீங்க அடிச்சிடுவீங்க. அதுதாங்க முதல் வசனத்தை வாசிச்சான். உன்னை தண்டிப்பேன், நீங்க அடிப்பீங்க, ஆனால் மற்றவங்களை அடிக்கிறது விடுவீங்களா? கண்ணு எதிர 2 பிள்ளைங்க சண்டை போட்டுக்குங்க. நம்ம பிள்ளை பண்ணது தப்பாகவே கூட இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நம்ம பிள்ளை ஒரு அடியாக அடிச்சிட்டான்னு வச்சுக்க, நம்ம விட்டுருவோமா? ஏதோ வந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டான், நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளை நீ எப்படா அடிப்ப? ஆனால் இது பண்ணுறது அக்குறமாக பண்ணியிருக்கோம். நம்ம பிள்ளை என்ன பண்ணியிருக்கோம்? இது போய் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அவன் வந்து இதை ஒரு அடி அடிச்சோம், நமக்கு விட்டு கொடுப்போமா? அப்படி ஒரு கோவம் வரும் பாருங்க. ஒரு மாம்சமான மனுஷனுக்கு அப்படி இருக்குமானால், நம்ம உண்டாக்கிய நமக்கு ஜீவ சுவாசத்தை ஊதின தேவன் நம்ம எவ்வளோ நேசிப்பார் பாருங்க. அதான் சொன்னார், உனக்கு விரோதமாக எழும்பலாம்பா, உனக்கு விரோதமாக கிரியை செய்யலாம், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம், ஆனால் ஒருத்தனும் உன்னை மேற்கொள்ள விட மாட்டேன். ஏன் தெரியுமா? உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பிவதற்காகவும் நான் உன் கூட தான்ப்பா இருக்கிறேன். நான் உன் கூட தான்ப்பா இருக்கிறேன். நீ ஏன்பா கலங்குகிற? நான் உன் கூட தானப்பா இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னோடு தான்ப்பா இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி. ஹல்லேலூயா. பசியுள்ள இடத்தில் ஆத்மாவை சாய்த்து சிரமப்பட்ட ஆத்மா திருப்தியாக்கினால் அப்போது இருளில் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அப்ப என்ன செய்வாராம்? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலையில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீத் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அது சொல்லுவாரு. என்ன நீ கொடுப்பதினால ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? அது சொல்றார், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்கிறேன். அப்போது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பாய். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும். எனது நுகத்தடியும் அடிமைத்தனம், எகிப்தின் அடிமைத்தனம், நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி. ஹல்லேலூயா. இந்த மாதிரி காரியங்களை நம் நடுவிலிருந்து அகற்றினால் தேவன் என்ன பண்ண? நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுவார் நினைக்காதீங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ, அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையில் வேணும். நான் என்ன வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படின்றாதீங்க. நான் உலகத்திலேயே நான் நினைக்கிற ஒரு மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? மற்றவர்கள் மனநோக பேசுவதும் மற்றவர்களை கண்ணீர் வடிக்கும்படி நீ நடந்து கொள்வது தான் இருக்கிறதுல மிகப்பெரிய பாவம்னு சொல்லுவேன். நீ ஒரு மனிதன் தண்டனை உண்டு இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு மனிதன் தனிமையாய் பாவம் செய்யும்போது அது அவனை சார்ந்தது. ஆனால் இன்னொரு கண்ணீர் வடிக்கும்படி நீ பேசினால், இன்னொருவரை வேதனைப்படுத்தும்படி நீ பேசும்போது, அதான் சொல்றாரு, நான் இருக்கிறேன். நுகத்தடியும் விரல் நீட்டுதலை நிபச்சொலை உன் நடுவிலிருந்து அகற்றி. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் உன்னை விட்டு அகற்றி நீ சிறுமைப்பட்டவனுக்கு இறங்கினால் நான் என்ன பண்ண? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலையில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமானதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். ஆண்டவருக்கு இது சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசாதிருங்கள், மற்றவர்கள் மனநோகும்படி பேசாதிருங்கள். கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிக்கணும்னா எதை வேணாலும் பேசலான்னு தயவுசெய்து நினைக்காது. கிறிஸ்தவர்களாக இருப்பதில்லை. என்ன பேசுறாங்க? வாயில் பறக்கலாகாத தூஷணங்களை எப்படி பேசுறாங்க தெரியுமா? சண்டைன்னு வந்துட்டு அவங்க பேசுறதை கேட்கும்போது இவங்க கிறிஸ்தவர்களா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பேசுறோம். நாம் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். கர்த்தர் உன்னோடு இருந்து இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமா நம்ம நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் என்னோடு இருப்பார் என்று சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதிருங்க. இருக்கிறதுல மிகப்பெரிய பாவம் மற்றவர்களை மனநோக பேசுவதும் வேதனைப்படுத்துவதும் நிபச்சொல் நிந்திப்பதும் அவங்களை குற்றப்படுத்துவதும் வேதனைப்படுத்துவது தாங்க மிகப்பெரிய பாவம். அவங்க ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுவாங்க, ஆண்டவரே இவ கர்த்தரோட பிள்ளைன்னு சொல்கிறா, என்னை இப்படியெல்லாம் பண்ணுறாளே, இப்படியெல்லாம் பண்ணுறாளே, இப்படிலாம் பேசுனாங்களே, இப்படிலாம் பண்ணாங்களேன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அவர் நியாயாதிபதிங்க, அவர் நியாயாதிபதி. இப்போ நம்ம விட்டுருவாரா? தண்டிக்காமல் விட்டுருவாரா? ஆகவே இந்த காலை வேளையில் கர்த்தரோட பிள்ளையா இருங்க. குற்றங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், மற்ற குற்றங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மனநோக பேசாதிருங்கள் யாரையும். மற்றவர்கள் உன் நிமித்தம் கண்ணீர் வடிக்க செய்து விடாதிருங்கள்.
அவர் என்னோடு இருக்கணும்னா அவரை போல நீ வாழும். பிதாவே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். மன்னிக்கிறோமா? பிதாவே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அவரை போலதான் ஸ்தேவான். அப்போஸ்தலர் 17 வாசிக்கிறோம். இயேசுவே, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், இவர்கள் பாவங்களை இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னானே. கல்லெறிந்து கொள்ளும்போது, சுற்றி நிறிந்து கல்லெறிந்து கொள்ளும்போது ஒரு ஆடா இங்க பாருங்க, இவன் முழங்கால் படியிடுறான். இவன் வஸ்திரங்களை சவுல் பாதத்தில் வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் வானத்து நேர கண்களை ஏறெடுக்கும் போது ஒரு அற்புதமான தரிசனத்தை காண்கிறான். பிதாவின் மகிமையும் வலது பார்த்தல் இயேசுவான நிற்பதையும் பார்க்கிறான். அப்படி பிதாவின் மகிமையை காண்கிறவர்கள் வேதத்தில் ஒரு சிலர் தாங்க, எல்லாரும் காணவில்லை. மோசே கூட கேட்டான், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும். யாத்திராகமம் 33 சொன்னான், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும் என்று சொல்லும்போது, என் முகத்தை கண்டு ஒருவரும் உயிரோடு இருக்கக்கூடாது, என் பின்புறத்தை மட்டும்தான் பார்ப்பேன். இதோ கண்மலை வெடிப்பில் நான் நிற்கிறேன், என் பின்புறத்தை மட்டும் பார்ப்பேன், என் முகத்தை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் யோவான் கண்ட தரிசனத்தில் மகிமை சுரூபத்தை காண்கிறான். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவானோடு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பார்க்கிறான். பாதங்கள் வெண்கலமா இருந்தது, தலை பஞ்சு போல இருந்துச்சுன்னு சொன்னான். அது பெரிய பாக்கியம். பிதாவின் மகிமை காண்பது என்பது இயலாத விஷயம். அது பிதாவே இவனுக்கு தரிசனமானார் என்றால் காரணம் என்ன தெரியுமா? மரணமே வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பிலே இவன் நடந்து கொண்டது தான் காரணம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதுதான் உண்மை. பிதாவின் மகிமை காண்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அவன் பிதாவின் மகிமை காண்டான். இயேசுவானவர் வலது பார்த்து நிற்பதை கண்டான். காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை போலவே அவனுடைய குணங்கள் அப்போது இருந்தது. அல்லேலூயா. இயேசுவை போல பேசினான். பிதாவே, இயேசுவேன்னு சொல்றான். இயேசுவானவர் பிதாவேன்னு கூப்பிட்டார், இவன் இயேசுவேன்னு சொல்றான். இயேசுவே, என் ஆவியை உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் இந்த ஸ்தேவான் தொழுது கொள்ளி அவனை கல்லெறிந்தார். ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீர் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். இப்படி சொல்லி அண்டர்லைன் பண்ணீங்க, நித்திரை அடைந்தான். இறந்தான் என்று சொல்லவில்லை, மரித்தான் என்று சொல்லவில்லை, நித்திரை அடைந்தான். என்ன அழகான வார்த்தை பாருங்க, நித்திரை அடைந்தான். தூங்கினான். நித்திரை என்பது தூக்கம். அல்லேலூயா. ஆகவே இவனை அடக்கம் செய்யும் போது அவன் இளைப்பாறுதலுக்குள் ஆனந்த நித்திரைக்குள் சென்றிருப்பான். நித்திரை அடைந்தான் என்று வேதம் சொல்லுது. ஆகவே எனக்கு அன்பானவர்கள், நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக அவருடைய சுபாவத்தின்படி வாழும்போது தேவன் உங்களோடு இருப்பார். ஏசாயா மன்னிக்க வேண்டும், யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை. அந்த வசனத்தை வாசிச்சிங்க பார்க்கலாம். நீ உயிரோடு இருக்கனாலும் ஒருவனும் உனக்கு முன்பாக ஏற்று நிற்பதில்லை. நான் மோசையில் இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன் கூட தான்பா இருப்பேன். நான் உன் கூட தான்பா இருப்பேன். ரைசி, நான் உன் கூட தான்பா இருப்பேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்பா. உன்னை நான் கைவிட மாட்டேன்பா. அல்லேலூயா. நான் உன் கூட தான் இருப்பேன். ஆண்டவர் உங்களோடு இருக்க விரும்புகிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர் உங்களோடு கூட இருக்கவே விரும்புகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட. நான் உன் கூட தான் இருக்க விரும்புகிறேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், உன்னோடே கூட இருக்கவே நான் விரும்புகிறேன். எனக்கு அன்பான
இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும். நான் ஆண்டவரோட பேசுவேன். எனக்கு பிடிச்ச வசனம் ஒன்று இருக்குது தெரியுமா? யோவான் 20ஆம் அதிகாரம் என்று நினைக்க 21. மரியாளே, என்னை தொடாதே, நான் இன்னும் பரலோகத்தில் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்துக்கு போய் நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன். 20:17. என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவிடத்தில் ஏறி போய் என் சகோதரத்துக்கு போய் நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன். இயேசுவுக்கு சர்வ வல்லமல்ல தேவன் தகப்பனாக இருப்பாரானால் உனக்கும் எனக்கும் அவரே தகப்பன். அல்லேலூயா. உனக்கும் எனக்கும் அவரே தகப்பன். இந்த தகப்பன் சொல்லுவார், கிறிஸ்துக்கள் திருமுழுக்கு பெற்று தேவனுடைய பிள்ளையாய் மாறியவர்கள் நித்திரை அடைந்திருப்பார்கள். நாமும் திருச்சபையில் இப்போது இருப்போம். இப்போ சொல்லுவார் அப்பா சொல்லுவார், போதும்பா, என் பிள்ளைங்க பூமியில் வாழ்ந்தது போதும். நீ போயிட்டு என்ன பண்ணு, நித்திரை அடைஞ்சாங்க தெரியுமா, அவங்களும் கூப்பிட்டுக்கோ. உயிரோடு இருக்காங்க தெரியுமா, அவங்களும் கூப்பிட்டு என் கூட வந்துரு, என்கிட்ட கூப்பிட்டு வந்துருப்பா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அவர் சொல்லுவார். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட பூமிக்கு வர நாள் நேரம்லாம் ஒன்றுமே தெரியாது. பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். எப்போ அனுப்பணுன்றது அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். சில விஷயங்களை அப்பா பிள்ளைங்கிட்ட மனசு தந்து பேச மாட்டார் தெரியுமா. அந்த நேரம் வரும்போது சொல்லுவார், டேய் இது போய் செய்டா. அப்போ ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருப்பார் மனசில். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அப்பா பிளான் பண்ணி, அப்பாக்கள் நிறைய பேர் இருக்கீங்க, சில விஷயங்கள் பிள்ளைகிட்ட அந்த நேரம் வரும்போது சொல்லலான்னு மனசில் வச்சுருப்பீங்க. அந்த நேரம் வரும்போது பிள்ளை கூப்பிட்டு, டேய் நீ போய் அதை போய் வாங்கிட்டு வான்றது எப்போ தெரியும்? இதுக்கு முன்னாலே ஒரு வாரம் முன்னாலே பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அண்ணா அந்த நேரம் போது பிள்ளைய கூப்பிட்டு நீ போய் அதுக்கு வாங்கிட்டு வா போ அப்படிம்பீங்க. அதுதாங்க ஆண்டவர். பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளைகளாக நம்ம எப்போ கூட்டிக்கிட்டோம் தன்னோடு கூடவே இருக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்க. பிதாவாகிய தேவன் என்ன விரும்புகிறாரு? தான் பிள்ளைங்க தன்னோடு கூட இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அதனால பூமியில மரித்து கர்த்தருக்குள் மரித்து நித்திரை அடைந்த பிள்ளைகள், இது உயிரோடு இருக்கிற பிள்ளைகள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் சொல்லபடி படிக்காதீங்க, 51ஆம் வசனம் வாசிச்சு படிக்கிறபடி. அப்போ இயேசுவானவர் அனுப்புவார், அப்பா என் பிள்ளைங்க பூமியில் இத்தனை வருஷம் இருந்துட்டாங்க, அவங்க என்ன அடக்கம் பண்ணப்பட்டும் இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க ஒருத்தரும் விட்டுறாதப்பா, நீ போயிட்டு என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வா, என் பிள்ளைங்க நான் இருக்கிற இடத்துல இருக்கட்டும், போ கூட்டிகிட்டு வா போப்பா. ஹல்லேலூயா. அப்படித்தானே சொல்லுவார். அப்போ இயேசுவானவர் வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்காசல சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்க நாம் அவருக்கு எதிர்கொண்டு போய் இவ்விதமாய் கர்த்தரோடு கூட இருப்போம். அப்படி என்னால் என்ன எப்போது இருப்போம்? இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். அப்போ ஆண்டோட விருப்பம்னா என்ன? நாமும் அவரும் எப்போதும் ஒன்றா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனும் நாமும் தகப்பனும் பிள்ளையும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் அவரோட விருப்பம். அதனால நீங்க ஆயத்தமாகிறீர். சபையானது ஒரு மனிதனை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆயத்தப்படுத்துகிறது. ஒரு ஊழியக்காரர்களை ஆயத்தப்படுத்துகிறான். இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு அனுப்பி என் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருப்பா. என்ன சொல்லுவாரு? என் பிள்ளைகளை ஏன் தெரியுமா? என் பிள்ளைங்க எப்போதும் என் கூட தான் இருக்கணும். என் பிள்ளைங்க எப்போதும் என் கூட தான். ரீகாலாதாரா நான் ஷீகானாதாரா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களப்பா. இவ்வளவு உணர்வுள்ளாதவர்களாய் நீங்கள். எப்போதும் என் பிள்ளைகளை என்னோடு தான்ப்பா இருக்கணும். இந்த பரலோகம் என் பிள்ளைகளுக்கு தான் சொந்தம்.
என் சொத்துல என் பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். சொல்லுங்க, பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க? ரோட்டில் போகிறவனுக்கு எழுதி வச்சுட்டு போவியா அவன் சொத்தை? நான் நடைமுறையில் பேசுகிறேங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பேன், சொத்து வீடு வாசல் எல்லாம். ரோட்டில் போகிறவன்கிட்ட எழுதி வச்சுட்டு போயிடுவியா? என்ன பண்ணுவேன்? உன் பிள்ளைக்கு தானே கொடுப்ப, உன் பிள்ளைக்கு தானேப்பா கொடுப்ப. பரலோகம் 12 வாசல்கள், இந்த 12 விதமான நவரத்ன கற்கள் பொறிக்கப்பட்டது. வழிகளெல்லாம் பொன்னால் வேயப்பட்டிருக்கிறது. அங்கே லைட்டு கிடையாது, கத்திரை வெளிச்சம். இதெல்லாம் யாருக்கு? அப்பாவுடையது. அப்ப அப்பா என்ன சொல்றாரு? இது என் பிள்ளைங்களுக்கு உரியது, என் பிள்ளைங்க என் கூட தான் இருக்கணும், என்னுடனே கூட என் பிள்ளைங்க இருக்கணும், என்னுடனே கூட என் பிள்ளைங்க இருக்கணும். இப்போ பரிசுத்தாவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. அந்த கண்ணீரா வந்துருங்க, கண்ணீரா வந்துருங்க. அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்றாரு, வாசிங்க 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றாரு, பிதாவிடத்தில் நான் உங்களிடத்தில் அனுப்ப போகிறவரும். இன்னொரு இடத்துல சொல்ற தெரியுமா? 14:18, நான் உங்களை திக்கற்றலாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். உங்களிடத்தில் என்ன சொல்ற? திக்கற்றலா விட்டுற மாட்டேன்பா. நீங்க அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு அப்பாவோ அம்மாவோ இறக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிள்ளை இருக்கிறான், என்ன சொல்லுவாங்க? ஐயோ, என் பிள்ளைய திக்கற்றவனா விட்டு போறேனே, என் பிள்ளைய அனாதையா விட்டுட்டு போறேனே கலங்குவாங்க தெரியுமா? என்னங்க, புரியுதா உங்களுக்கு? நான் உங்களை திக்கற்றலாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன், உங்களை திக்கற்றலா விட்டுற மாட்டேன்பா. என்ன அன்பு பாருங்க. நல்லா அதை யோசிச்சு பாருங்க. ஒரு அப்பாவோ அம்மாவோ இறக்கிறதுக்கு முன்னால தன் பிள்ளை பார்த்து, ஐயோ என் பிள்ளை திக்கில்லாம விட்டு போறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த வழி தாங்க ஆண்டவருக்கு, இயேசுக்கு. இது வரைக்கும் நான் நடத்தினப்பா, உங்களை நான் திக்கற்றால விட்டுற மாட்டேன்பா, நான் ஒரு தேற்றனவா நான் அனுப்புவேன்பா, நான் இன்னொருத்தரை அனுப்புவேன்பா, அவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பாரப்பா, உங்களுடைய கரம் பிடித்து அவர் நடத்துவாரப்பா, உங்களை நான் திக்கற்றாலா விட்டுற மாட்டேன். சிலர் சொல்லுவாங்க, டேய் நான் இறந்து போகிற போது கூட சொல்லுவாங்க, ஒரு தகப்பனை தான் இறக்கும்போது, அப்பா அவன் என் பிள்ளை குழந்தை நல்லா பார்த்துக்குப்பான்னு சொல்லிட்டு போவாங்க தெரியுமா? அதுதாங்க சொல்றேன், நான் அனுப்புகிறேன்பா பிதாவாக. நான் என்ன யார் அனுப்புகிறேன்? நான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அவர் உங்களை என்ன பண்ணுவார்? பத்திரமா பார்த்துக்குவார். அவர் என்ன பண்ணுவார்? பத்திரமா உங்களை பார்த்துப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போகாத இருந்தால் அவர் உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போய் என்ன பண்ணுவேன்? அவரை நான் அனுப்புவேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீங்கள் எவ்வளவாய் ஆண்டவர், எனக்கு கண்ணீரான விஷயம் என்ன தெரியுமா? 9 மணிக்கு ஆராதனைங்க, எத்தனை மணிக்கு வரோம்? வெயிலுன்னு எத்தனை பேர் ஆராதனைக்கு வராம நிற்கிறாங்க? இந்த வெயிலுக்கு அவ்வளோ தூரம் போனோமா? அப்போ எக்கால சத்தம் துணிக்கும் போது பரலோகத்துக்கு போக மாட்டீங்களா? வெயில் தாங்க, இந்த வெயிலே தாங்க முடியல. அங்கே அக்னி கந்தகம் ஏறிற கடலில் போய் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? இந்த வெயிலே தாங்க முடியலப்பா எனக்கு. நம்மளால இந்த வெயிலே தாங்க முடியல தானே, தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கான் பாரு அவன். வெயிலே தாங்க முடியல. அப்போ அக்னி கந்தங்க ஏறிய கடையில் மாட்டிக்கிட்டா நீ எப்படி தாங்குவ? வெயிலோ மழையோ. சில சொல்லுவாங்க, ஆராதனை கொஞ்சம் காலையில் வச்சுக்கோங்க பாஸ்டர். எப்பவுமே ஆராதனை முறைமைகளை மாற்றவே கூடாது. இதுதான் ஸ்டாண்டர்ட், அதை மாற்றவே கூடாது. அப்போ இந்த வெயில உன்னால தாழ முடியலையே,
உன்னை எரிகிற அக்கினி கந்தகம், எரிகிற அக்கினி கடலிலிருந்து தப்பிப்பது சபைதானே. சபைதானே உன்னை நரகத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது. அப்ப நீ தாமதமா வரலாமா சபைக்கு? சொல்லுங்க. ஐயோ வெயில், இன்னைக்கு சொந்தக்காரர் வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, இன்னைக்கு நான் சர்ச்சை போடலாம், என்ன ஆகிறது? ஒன்றும் ஆக போறதில்ல. இல்லவே இல்லை. சொந்தக்காரன் இங்கே கட்டாயிடுவான், எல்லாம் அந்த உலகத்தோட உறவு முடிஞ்சிடும். நீடித்து நிற்கிற ஒரே உறவு தேவனுக்கு நமக்குள்ள உறவு மட்டும்தாங்க. நீ எப்படி வேணா எடுத்துக்கங்க. நாம் இருக்கக்கூடிய ஒரே இடம் அந்த பிதாவின் வீட்டில் நாம் இருக்க போகிறோம். அல்லேலூயா. பிதாவின் வீட்டில் மகிமைப்படு. ஆஹா, அற்புதமான ஒரு இடம். நான் சொன்னேன், என் சொத்து என் பிள்ளைக்கு தான் என்ற மாதிரி. மற்ற யாரும் அங்கே போக முடியாது தெரியுமா? திருமுழுக்கு பெறாத ஒருவனும் அந்த சொத்துக்கு பங்காளி கிடையாது. அது தெரியுமா? திருமுழுக்கு பெறாத ஒருவனும் அந்த சொத்துக்கு பங்காளி கிடையாது. நீ வருஷ கணக்கில் சர்ச்சில் உட்காந்துட்டு கூட போகலாம். திருமுழுக்கு பெறும்போது தான் பழைய மனிதன் செத்து தண்ணீரில் அடக்கம் பண்ணப்படுகிறான். புதிய மனிதன் புதிதான, ரோமர் 6 வாசிக்கும் போது புதிதான ஜீவர்களாக எழுந்திருக்கும்படி அப்படி சொல்லுது. அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டீர் என்று சொல்லுது 4ஆம் வசனம் 6:4. அப்போ அடக்கம் பண்ணப்பட்டு பழைய மனுஷன் இறந்து எழுந்திருக்கும் ஒரு புதிய மனிதன் எழுந்திருக்கிறான். அவன் தேவனுடைய பிள்ளை, அவன் தேவனுடைய ரீகானாதாரானாஷா, அவன் தேவனுடைய பிள்ளை. அவனை கூட்டிகிட்டு போகத்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வராரு. ஆகவே இருக்கிறவராகவே இருக்கிற தேவன், நீ லாசரு போல வாழ்ந்தாலும் சரி கவலைப்படாத. லாசருவை போல வாழ்ந்தாலும் சரி கவலைப்படாத. பத்திமையை போல வாழ்ந்தாலும் கூட அதை பற்றி நீ கவலைப்படாத. பத்திமையை போல கண்ணில்லாமல் வாழ்ந்தா கூட கவலைப்படாத. லாசரை போல பிச்சைக்காரனா இருக்கிறேனேன்னு கூட கவலைப்படாத. நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பது தாங்க முக்கியம். நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பது தாங்க முக்கியம். ரைசி, இன்னிலிருந்து ஒரு பொருத்தனை செய்யுங்க. சரியான நேரத்துக்கு நான் ஆராதனைக்கு போவேன். சரியான நேரத்துக்கு ஆராதனை போவேன். என் ஜீவன் இருக்க வரைக்கும் பரிசுத்த ஓய்வு நாளை கட்டாயம் ஆசரிப்பேன். உங்களுக்கு தெரியுமா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப சீரியஸாக நான் ஹார்ட் அட்டாக்ல ஏஜி சர்ச்சில் படுத்துட்டு இருக்கிறேன். என் பையன் கூட இருக்கான், சர்ச் நடக்குது. நான் படிக்கட்டே இறங்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. படிக்கட்டே இறங்கக்கூடாது, வெளியே போகக்கூடாது. டாக்டர் சொன்னாங்க இந்த பேஷண்ட் ரொம்ப சீரியஸாக இருக்கிறான்னு. என் பையன் கூட இருக்கான். நைட்டு அடுத்த நாள் ஓய்வு நாள் ஆராதனை. நான் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட இது நாள் வரைக்கும் நான் போகாமல் இருந்ததே கிடையாது. விசுவாசியாக இருந்த போது கூட நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் நல்லா இருக்கேன், நினைவோடு இருக்கிறேன், நல்லாவே இருக்கிறேன். ஆகவே பிரமாணம் என் நெஞ்சில் இருக்கிறது, நான் ஓய்வு நாள் ஆராதனைக்கு போகணும். அப்போது என் பையனை கூப்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் குளிப்பாட்டினா ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டேன். நான் என் பையன்கிட்ட சொன்னேன், நீ போய் குளிச்சுட்டு வாடா, நான் வெளியே நிற்கிறேன்னு சொன்னேன். அவன் குளிச்சுட்டு உள்ளே போகிறான். உடனே சின்னாவுக்கு ஃபோன் பண்ணி, சின்னா கார் எடுத்து ஹாஸ்பிட்டல் வாசலில் நில்டா, நான் வந்துடுறேன்னா. சின்ன என்ன சொன்னால் சீசர்கிட்ட கேட்டான், ஐயோ இவ்வளோ சீரியஸாக இருக்கிற, எப்படி கூப்பிட்டு வருது? டேய், அவர் சொல்கிறத நீ செய்டான்னாரு சீசர். நேராக கார் எடுத்து வந்தால் ஹாஸ்பிட்டலில் எந்த படிக்கட்டில் இறங்கி வந்தால் நான் செத்துருவேன்னு சொன்னானோ, டாக்டர் அதே படிக்கட்டில் வேகமாக இறங்கி நேராக காரில் ஏறி நேராக சர்ச்சில் வந்து பின்னால் உட்காந்துட்டேன். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இங்கே பிரசங்கம் பண்ணின என் பையனுக்கு தடன்னு உதற ஆரம்பிச்சிச்சு. என்னடா இவர் இவ்வளோ சீரியஸாக வந்து இங்கே உட்காந்துருக்காரு. என்னங்க வேணும்? ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் எதுங்க பெருசு? ஒரு அன்பை தவிர இந்த உலகத்தில் எதுங்க பெருசு? நீ பொன் வீதியில் நடக்கணும் இல்லையா? ஆண்டவரோட உறவாடணும் இல்லையா? அவர் உன்னோட கூட இருக்கிறாரு. ஏன் தெரியுமா உன்னோட இருக்கிறார் தெரியுமா? உன்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக.
அவர் எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். எந்த காலத்திலும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தகப்பன் இங்கே உங்களோட தேவன் இருக்கதான் செய்கிறார், பரிசுத்தாவினை இருக்கதான் செய்கிறாரு. உன்னை கூட்டிகிட்டு போய் எப்பொழுதும், அந்த வார்த்தை அழகான வார்த்தை, எப்போதும் அவரோடு கூட இருக்கும்படி அவர் உங்களை கண்டு அழைத்து போவார். என் சபையே, நீ ஆயத்தமா? நீ ஆயத்தமா? நீ ஆயத்தமா? தயவுசெய்து நான் சொல்கிறேன், தேவ காரியங்களிலும் சரி, தேவ பணிகளிலும் சரி, உங்கள் கைகளை குறுக்கி கொள்ளாதிருங்கள். நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள். தேவ பணிக்கு கொடுக்கும்போது நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள். யாருக்கும் கர்த்தர் கடனாளி கிடையாதுங்க. கர்த்தர் யாருக்கும் கடனாளி கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்கும் கடனாளி கிடையாது. ஆகவே கர்த்தருடைய கரத்தில் வாங்கி கர்த்தருக்கு கொடுங்கள். கொடுக்கிற எவனோ இன்னும் அதிகமாக ஆண்டவர் கொடுப்பார். கொடுக்கிற எவனோ அவனுக்கு ஆண்டவர் இன்னும் அதிகமாக, இவங்ககிட்ட கொடுத்தா என்னோட பணிக்கு கொடுப்பான்னு ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய பணியை தவிர உன்னதமானது ஒன்றுமே இல்லை. தேவனுடைய ஆலயத்தை தவிர மகிமையானது ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் அதிகமாக இல்லை, முக்கியத்துவமே தேவனும் சபையும் தான். சபையில் தான் நியாய தீர்ப்பு தொடங்குகிறது. ஆகவே இந்த தரையில் நீங்கள் உட்காந்துருக்கலாம். யாராவது நினச்சா மேட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம். என்ன அருமையான பிளாங்கெட் மேட்டு ஃபுல்லாக வாங்கி போட்டிருக்கலாம், போடலாம். நீ தேவனுடைய ஆலயத்துக்கு எதை செய்கிறாயோ அதை கர்த்தருக்கு செய்கிறாய் என்பதை மறந்து போகாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை நோக்கி பாருங்கள். பரலோக வாழ்வுக்கு உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் அவரை நேசியுங்கள், அவரில் அன்பு கூறுங்கள். அது போதும். வாழ்க்கையில் எதுவும் தேவையில்லை. திரும்ப சொல்கிறேன், நீ பத்திமையாக இருந்தாலும் பரவாயில்ல, லாசரை போல இருந்தாலும் பரவாயில்ல, நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதும். எல்லாம் இந்த கரங்களை உயர்த்துவோமா? அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, அப்படி கொஞ்சி பாடுவோமா அவரே? அவர் எப்போதும் நம்மோட இருக்கிறவராகவே இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார். கண்ணை மூடி. அப்பா ஒரு நேரம் வரும், தன் குமாரனாக, மூத்த குமாரனாக இயேசுவை கூப்பிட்டு, என் பிள்ளைங்கள்லாம் பூமியில் இருக்காங்கப்பா, அவங்க எப்போதும் என் கூட இருக்கணும்பா. மனசு உருகுதுங்க இந்த வார்த்தை, எப்போதும் என் கூட இருக்கணும்பா. அப்பா அப்பா நீ போய் கூப்பிட்டு வந்துடுறியா? என்ன சொல்லுவாரு? மூத்த மகனை கூப்பிட்டு, என் பக்கத்தில் நிற்கிறையப்பா, நீ போய் என் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வந்துடுறியாப்பா? பாப்பா பாப்பா சீக்கிரம் போய் என் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வாப்பா, அவங்க எப்போதும் என் கூட தான்ப்பா இருக்கணும். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். அப்பா நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர்.
இருந்து உடைய விலையேற பெற்ற ரத்தத்தில் அதை கழுவி தூக்கி எடுத்தீரே. ஆண்டவரே, எனக்காக 1 Corinthians 40 கச்சடிகளை உன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டீரே. ஆண்டவரே, எனக்காக கை கால்கள் ஆணிகள் ஏற்றுக்கொண்டு கடைசி சொட்டு ரத்தம் வரை எனக்காக சிந்தினீரே. 6 மணி நேரம் சிலுவையில ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கினீரே. தகப்பனே, உனக்கு எப்படி நான் நன்றி சொல்லுவேன்? உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. அப்பா, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி. அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆண்மையில் இருந்த என்னை சீர்ந்துவார் யாரும் இல்லை, என்னை நேசிப்பார் யாரும் இல்லை. ஆனாலும் என் கண்ணீரை துடைத்து விலையேறப்பட்ட இரட்சிப்பை தந்து ஒரு சபையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீரே. நான் கலங்கின நேரமெல்லாம் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி என்னை ஆற்றி சேர்த்து தூக்கி எடுத்தீரே. இருக்கிறவராகவே இருக்கிறவரே, என்னோடு எப்போதும் இருக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீ. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். ஆமென். ஓ தகப்பனே, என்னை கலங்காது என்று சொன்ன தேவன் நீர் அல்லவா? தாழ்மையிலிருந்து என்னை தூக்கி எடுத்த தேவன் நீர் அல்லவா? உமக்கு நன்றி அப்பா. கூட அப்பா அம்மா கூட சில நேரங்களில் பிரிஞ்சு போகலாம். உறவுகள் நம்ம விட்டு பிரிஞ்சு போகலாம். ஆனா இரவும் பகலும் பிரியாத ஒரே ஒரு நேசம், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்ற இயேசு உன்னை ஒரு காலம் உன்னை விட்டு பிரிந்து போகவே மாட்டார். இந்த உலகத்தின் உறவுகள் என்றோ ஒரு நாள் பிரிந்து போகலாம், உலகத்தின் மனிதர்கள் பிரிந்து போகலாம். ஆனா உன்னை விட்டு பிரியாத ஒருவர், அவர்தான் ஆண்டவர் இயேசு. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. அப்பா தகப்பனே 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 தகப்பனே, மறவாத தெய்வம், மாறாத நேச, மகிமைக்கு
பாத்திரரே. என்னை எப்போதும் மறக்காதவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. ஓ, இந்த உலக மனிதர்கள் என்னை மறந்து போகலாம், நான் உதவி செய்தவர்கள் என்னை மறந்து போகலாம், என்னை மறக்காத தகப்பன் நீர் மட்டுமே ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஒன்றை நான் கேட்பேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்படி செய்திடுவே. என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும், உயிரோடு ஆமென், வாழும் நாட்களெல்லாம் உம்படி செய்திடுவே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, உங்கள் இருதயம் கரைவில்லையா? உங்கள் இருதயம் உருகவில்லையா? அவருடைய அன்பில் உங்கள் இருதயம் கண்ணீர் வடித்திருக்க வேண்டாமா? நீங்க அவருடைய நேசத்தை நினைத்து, அவருடைய அன்பை நினைத்து, அவருடைய நேசத்தை நினைத்து, அவருடைய அன்பை நினைத்து, அவர் கிருபையை நினைத்து, அவருடைய தியாகத்தை நினைத்து நாம் கண்ணீர் வடித்திருக்க வேண்டாமா? அவர் மேல் வைத்த அன்பின் பூரணம் எங்க தெரியுமா? பிள்ளைங்க நரகத்துக்கு போகக்கூடாதுன்றதுக்காக பரலோக மகிமையெல்லாம் விட்டு, எபிரேயர் 2:14 சொல்லுவது, பிள்ளைகள் மாம்ச ரத்தத்தை உடையவராக இருக்க அவரும் மாம்ச ரத்த உடைய மனிதனாக வந்து நம்முடைய மீறுதி நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு ஆக்கினே அவர் தம்மில் ஏற்றுக்கொண்டாரே. இதை விட வேற அன்பு இந்த உலகத்துல என்ன வேணும்? இதை விட ஒரு அன்பு என்ன வேணும்? உலகத்து மனிதர்களை நேசிக்கிறோம், வேண்டான்னு சொல்லல. இந்த உலகத்தோடு விட்டு விடுகிற அன்பு. ஆனா அப்பாவோட அன்பு அப்படி இல்லைங்க. நான் இருக்கும் இடத்தில் அவங்களும் இருக்க வேணும். இயேசுவான பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறதை பார்க்கிறோம். யோவான் 16:17 வாசித்தீங்கன்னா கண்ணீர் வடிக்காம இருக்க முடியாது. முழங்கள் படிட்டு அப்படியே ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, என் அன்பு தகப்பனே, பிள்ளைகளுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். கிருபையின் கரத்தினால இவளை மூடி மறைத்து, கிறிஸ்துவின் அன்புக்குள், கிறிஸ்துவின் நேசத்துக்குள் ஆண்டவரே இவள் இருதயங்களை திருப்பி வரும். எங்கள் வாழ்க்கையில் உபத்திரங்கள், பாடுகள், யுத்தங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வியாதிகள், ஆண்டவரே வேதனைகள், வறுமைகள், தரித்திரங்கள் என்ன வந்தாலும் எங்களோடு இருக்கிறவராகவே இருக்கிறேன்றவர் எங்களை எல்லா தீமைக்கும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீர். அதற்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பம், எங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் விட கரங்களை ஒப்புக் கொடு. நீர் பார்த்துக் கொள்வீர். நீ யெகோவா ஈரே, நீர் பார்த்துக் கொள்வீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கடைசியாக அறிவிப்பு இது ஆம்பிள்ஸ் இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் யோசிச்சோம். வருகிற 1ஆம் தேதி